என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன், அதாவது யூனிட் 3 பிஜிடிஆர்பியில் யூனிட் 3ல் நேச்சுரல் ப்ராடக்டில் டர்பினாய்ட்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஒரு காம்பவுண்ட் ஸ்குவாலின் சிலபஸில் இருக்கும். ஸோ அதோட ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இந்த வீடியோவை அப் டு லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்குவாலின்லேருந்து உங்களுக்கு எந்த கொஷின்ஸ் கேட்டாலுமே கரெக்டாக ஆன்சர் பண்ண தெரியும், கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சரியா? ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவில் ஸ்குவாலினில் பற்றின எல்லா பாயிண்ட்ஸுமே ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷனில் வர ஒரு பாயிண்ட்ஸ் கூட மிஸ் பண்ணாமல் எல்லா பாயிண்ட்ஸுமே இன்க்ளூட் பண்ணி தான் உங்களுக்கு நான் டீச் பண்ண போகிறேன். சரியா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இல்லை. அண்ட் தென் நெட்டு செட்டு கேட் அண்ட் தென் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கும் சிலபஸில் ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் இருக்கும். சரியா? ஸ்குவாலின் ஸ்ட்ரக்சரல் எலிசிடேஷன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்குவாலின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் டர்பினாய்டு, அதாவது டர்பினாய்டு ஃபேமிலியில் வர ஒரு காம்பவுண்ட் தான் ஸ்குவாலின் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரியா? அதாவது கார்பன் இப்படி சைக்ளிக் ஸ்ட்ரக்சராக இல்லாமல் ஏசைக்ளிக்காக இருக்கும் இந்த மாதிரி டர்பினாய்டு ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர். சரியா? ஸோ இதில் கார்பன் ஹைட்ரஜனை தவிர வேறு எந்த விதமான ஹெட்ரோ ஆட்டம்ஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்காது. அண்ட் தென் இது ஏசைக்ளிக்காக இருக்கும். ஸோ ரிங்கு ஸ்ட்ரக்சராக இல்லாமல் இந்த மாதிரி ஏசைக்ளிக்காக தான் இருக்கும். சரியா? ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்மில் பார்த்தோம் அப்படின்னா C30H50. ஸோ இது உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம். ஸோ C30H50 தான் இந்த ஸ்குவாலினோட மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ உங்களுக்கு நான் அப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண எப்படி கொஷின் கேட்டால் எப்படி ஆன்சர் பண்ணுங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸ்குவாலினோட மாலிகுலர் ஃபார்முலா C30H50. ஓகே, ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஞாபகம் வச்சு தான் ஆகணும் கண்டிப்பாக. ஸோ ஒரு 4 டைம்ஸ் நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே ஈஸியாக ஞாபகம் வந்துடும் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ என்ன கார்பன் ஸ்கெலிட்டன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டபுள் பாண்ட் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, சிங்கிள் பாண்ட் எங்கே வரும், அதெல்லாம் நீங்கள் அதையும் கார்பன் ஸ்கெலிட்டன்னு ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஹைட்ரஜனை நீங்களே ஃபில் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ பாண்டிங்கை பொறுத்து. ஸோ இங்கே கார்பன் 30 கார்பன்ஸ் இருக்கும், ஹைட்ரஜன் 50 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே CH3 கார்பன் டபுள் பாண்ட் CH. இங்கே ஏன் CH2 ட்வைஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா இங்கே பாண்ட் CH2 இன்னொரு பாண்ட் CH2 வரும். ஸோ அதை நான் சிம்பிளிஃபிடாக இந்த மாதிரி எழுதியிருக்கேன் CH2 ட்வைஸ்னு. அதே மாதிரி தான் இங்கேயும் பாண்ட் CH3 டபுள் பாண்ட் CH பாண்ட் CH2 பாண்ட் CH2ன்னு 2 CH2 வரும். ஸோ அதை சிம்பிளிஃபைட் பண்ணி நான் இந்த மாதிரி CH2 ட்வைஸ்ன்னு எழுதியிருக்கேன். சரியா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இந்த ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோன்னா சிமெட்ரிக்கலாக இருக்கும், அதாவது மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றை ஞாபகம் வச்சிங்க அப்படின்னாலே அடுத்து ஈஸியாக எழுதிடலாம். சரியா? ஸோ இங்கே 15 கார்பன்ஸ் இருக்கும், இங்கே 15 கார்பன்ஸ் இருக்கும், இங்கே 25 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும், இங்கே 25 ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் சிமெட்ரிக்கலாக இருக்கும். சரியா? ஸோ இதை ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்குவாலினோட செக்ஷன் ரொம்ப டஃப்பெல்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் அந்த ஸ்கெலிட்டெல்லாம் இந்த மாதிரி கார்பன் ஸ்கெலிட்டனாக எழுதுனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் பெட்டர் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணி சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இது எப்படி இந்த ஸ்குவாலினை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷனை பார்த்தோன்னா இது ஒரு டர்பினாய்ட்ஸ்னு பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் டர்பினாய்ட்னா ட்ரைடர்பினாய்ட்ஸ், அதாவது 30 கார்பன் ஆட்டம் இதில் இருக்கனால இது நம்ம ட்ரைடர்பினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை உங்களுக்கு கூட ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஸ்குவாலின் மோனோடர்பினாய்டா, பைடர்பினாய்டா, ட்ரைடர்பினாய்டா அந்த மாதிரிலாம். ஸோ ட்ரைடர்பினாய்ட். அண்ட் ஸ்குவாலின் ஏசைக்ளிக் நேச்சராக இருக்கும், அதாவது சைக்ளிக் ரிங்காக இல்லாமல் ஏசைக்ளிக்காக இருக்கும். ஸோ இதை உங்களுக்கு ஒரு கொஷினை கேட்கலாம். அண்ட் ஸ்குவாலின் எங்கே அக்கர் ஆகும் அப்படின்னா ஸ்குவாலிடே அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேமிலியான ஃபிஷ்ஷஸில் ஒரு ஃபேமிலி தான் ஸ்குவாலிடே அப்படிங்கிறது. ஸோ அந்த ஸ்குவாலிடே ஃபேமிலி ஃபிஷ்ஷஸில் தான் இந்த ஸ்குவாலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சரியா? ஸோ அது இல்லாமல் வேறு எங்கெல்லாம் இந்த ஸ்குவாலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா காட் லிவர் ஆயிலில், ஆலிவ் ஆயிலில் அண்ட் நிறைய வெஜிடபிள் ஆயில்ஸ்லாம் இந்த ஸ்குவாலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கூட உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம் எங்கே அக்கர் ஆகும் அப்படிங்கிறது கொடுத்து. ஓகே, ஸோ அண்ட் தென் ஸ்குவாலினோட பாய்லிங் பாயிண்ட் பார்த்தோம் அப்படின்னா 240 டிகிரி செல்சியஸ்லேருந்து 242 டிகிரி செல்சியஸ். எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னா 4 மில்லிமீட்டர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் இவ்வளோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். சரி, இது ஒரு லிக்விடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டெம்பரேச்சரில் இது லிக்விடாக இருக்கும். ஸோ பாய்லிங் பாயிண்ட் எவ்வளோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் அப்படிங்கிறது. ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை எலிசிடேட் பண்ணினா ஒரு கைண்ட் ஆஃப் கெமிஸ்ட் பேர் என்ன அப்படின்னா ஹைபான்கிற கெமிஸ்ட் தான் இந்த ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் இதுதான் அப்படிங்கிறத எலிசிடேட் பண்ணியிருக்காரு ப்ரூஃபோட.
ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, சோஃபார் என்ன பார்த்துருக்கோம், ஸ்குவாலின் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் டர்பினாய்ட் ஃபேமிலி, அதுவும் ட்ரை டர்பினாய்டு. அண்ட் தென் இதோட 30 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கும், 50 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஸோ கார்பன் ஸ்கெலிட்டன் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்ட்ரக்சர் எழுதிடலாம். ஸோ அண்ட் தென் இது ஏசைக்ளிக்காக இருக்கும். ஃபேமிலி ஸ்குவாலிடே அப்படிங்கிற ஃபிஷ் ஃபேமிலியில் அக்கர் ஆகும். காட் லிவர் ஆயில், ஆலிவ் ஆயில், வெஜிடபிள் ஆயிலில் அக்கர் ஆகும், ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் தென் இதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து 4 mm அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் 240 to 242 டிகிரி செல்சியஸ் இருக்கும். இது எலிசிடேட் பண்ண ஒரு பேர் ஹைபான். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அடுத்து இதோட கான்ஸ்டிடியூஷனுக்கு போகலாம். ஸோ இப்போ தான் நம்ம ஸ்ட்ரக்சர் எலிசிடேஷனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனஸோட கவனிங்க, ஓகேவா? ஸோ இதோட மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா C30H50. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரே எதுவுமே தெரியாது. ஸோ இனி தான் நம்ம அதை டிட்டர்மைன் பண்ண போகிறோம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு மைண்ட் செட்டில் ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரலைசேஷன், அதாவது ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலமெண்டல் அனாலிசிஸும் அண்ட் தென் மாலிகுலர் வெயிட் டிட்டர்மினேஷன் பண்ணுவோம். ஸோ இது பண்ணுறதுனால நமக்கு வந்து இதில் என்னென்ன ஆட்டம்ஸ் எலமெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அந்த எத்தனை கவுண்ட்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சது தான் ஸ்குவாலினோட மாலிகுலர் ஃபார்முலா வந்து C30H50 இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நமக்கு அதோட மாலிகுலர் ஃபார்முலா மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த காம்பவுண்ட் ஸ்குவாலினை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரஜன் மாலிகுல் கூட ட்ரீட் பண்ணுறோம், அதாவது ஹைட்ரஜனேட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா 6 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனை வந்து இந்த ஸ்குவாலின் எடுத்துக்கிட்டு C30H62 அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணுது, அதாவது பெர்ஹைட்ரோ ஸ்குவாலினை. அதாவது 6 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்திருக்கு அப்படின்னா 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்திருக்கு அப்படிங்கும்போது அதில் 12 ஹைட்ரஜன்ஸ் ஆட்டம் இருக்கும். ஸோ இந்த 12 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இது கூட ஆட் ஆயிருக்கு. அப்போது நமக்கு C30H50 + 12 62 பெர்ஹைட்ரோ ஸ்குவாலின் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போது ஒரு காம்பவுண்ட் வந்து ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனை ஆட் பண்ணிக்குது, ரிடக்ஷனுக்காக எடுத்துக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நம்ம நார்மலான ரியாக்ஷன்லேயே அல்கீன் இருக்குது இல்லையா? ஸோ இந்த அல்கீனை நம்ம வந்து ஹைட்ரஜன் கூட ஆட் பண்ணோம் அப்படிங்கும்போது நமக்கு ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இது எடுத்துக்கிச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆகும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு டபுள் பாண்ட் ரிமூவ் ஆகும். ஸோ ஒரு டபுள் பாண்ட் ரிமூவ் ஆகணும்னா 2 ஹைட்ரஜன் தேவை, தட் இஸ் ஒரு மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன், சரியா? ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே ஸ்குவாலின் வந்து என்ன பண்ணியிருக்கு, 6 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனை அது எடுத்திருக்கு. அப்போது 6 டபுள் பாண்ட் வந்து இந்த ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். when squalene is hydrogenated catalytically it adds 6 moles of hydrogen to form perhydrosqualene, that is C30H62. this reveals that squalene has 6 double bonds. ஸோ இந்த ஸ்குவாலினில் 6 டபுள் பாண்ட் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு ரெண்டாவது ஃபேக்டாக கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, ஓகேவா? ஸோ அடுத்து என்னென்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஃபர்தராக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணோம் அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரைடு, தட் இஸ் HClயும் ஆட் பண்ணலாம். ஸோ HCl ஆட் பண்ணுறப்போ அங்கேயும் 6 மாலிகுல்ஸ் ஆஃப் HCl வந்து அந்த ஸ்குவாலின் வந்து கன்சியூம் பண்ணியிருக்கு. அப்போது இதுலேருந்து எகெயின் சொல்லலாம் 6 டபுள் பாண்ட் வந்து இதை ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம், சரியா? இதர் பை ஹைட்ரஜன் மாலிகுல் ஆர் பை த ஹைட்ரஜன் குளோரைட், சரியா? ஸோ இதுவும் ஹைட்ரஜன் குளோரைடு ட்ரீட் பண்ணுறப்போ 6 மோல்ஸ் இதை எடுத்திருக்கு. ஸோ அதனால் 6 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ the further it is confirmed by squalene by reacting with hydrogen chloride it adds 6 moles. அதனால் 6 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு என்ன தெரியும் நமக்கு, மாலிகுலர் ஃபார்முலா C30H50, இதில் 6 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்குங்கிறது. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஸ்குவாலினோட ஹைட்ரஜனேட்டட் ஸ்குவாலின் இருக்குது இல்லையா? அதாவது நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணப்போ 6 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட் ஆகிட்டு பெர்ஹைட்ரோ ஸ்குவாலின் ஃபார்ம் ஆச்சு இல்லையா? அந்த ஸ்குவாலினோட ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தோன்னா நமக்கு என்ன டைப் மாதிரி இருக்குன்னா CnH2n+2 ஃபார்முலா இருக்குது. அதாவது என்னங்கிற இடத்துல 30 அப்படின்னா 2n+2 2 × 30 + 2 62. ஸோ CnH2n+2 ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து ஏசைக்ளிக் காம்பவுண்டாக இருக்கும். ஸோ இந்த ஜென்ரல் ஃபார்முலா வந்து ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸோடது. ஸோ இந்த ஃபார்மில் ஸ்குவாலினோட ஹைட்ரஜனேட்டட் இருக்கிறனால இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதாவது நம்ம எப்போவுமே இந்த ஜென்ரல் ஃபார்முலா வச்சு பார்க்குறப்போ நம்ம ஹைட்ரஜனேட்டட் காம்பவுண்டை தான் வந்து ஜென்ரல் ஃபார்முலாவுக்கு எடுத்துக்கணும், சரியா? ஸோ மாலிகுலர் ஃபார்முலாவை டேரெக்டாக எடுத்துக்கக்கூடாது எந்த இதுலேயுமே, ஓகே? ஸோ இது இப்போ உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம், என்ன அப்படின்னா ஸ்குவாலின் வந்து என்ன கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்?
சைக்ளிக் காம்பவுண்டா, ஏசைக்ளிக் காம்பவுண்டா, மோனோசைக்ளிக், பைசைக்ளிக் இப்படிலாம் கூட கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏசைக்ளிக் காம்பவுண்ட். சைக்ளிக் ரிங்கு இதில் இருக்காது. ஓகே. ஸோ அதே மாதிரி ஹைட்ரஜன் வந்து ஸ்குவாலின் வந்து ஹைட்ரஜனேட் பண்ணுறப்ப எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை எடுத்துக்கும், கன்சியூம் பண்ணிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ 6 மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜனை அது கன்சியூம் பண்ணிக்கும். கன்சியூம் பண்ணிச்சுன்னா என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ C30H62 அப்படிங்கிற பெர்ஹைட்ரோஸ்குவாலினை ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்குவாலின் எடுத்து சோடியம் அண்ட் அமைல் ஆல்கஹால், அதாவது எந்த விதமான காம்பவுண்ட் எடுத்தோம் சோடியம் அண்ட் அமைல் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணுறப்போ அங்கே ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அந்த காம்பவுண்டில் வந்து கான்ஜுகேஷன் இருக்குது, அதாவது ஆல்டர்னேட்டிவ் டபுள் பாண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரி, இங்கே நமக்கு 6 டபுள் பாண்ட் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த 6 டபுள் பாண்டு கான்ஜுகேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம சோடியம் அண்ட் அமைல் ஆல்கஹால் கூட ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் ஸ்குவாலின் எடுத்து சோடியம் அண்ட் அமைல் ஆல்கஹால் ட்ரீட் பண்ணுறப்போ அங்கே ரிடக்ஷன் ரியாக்ஷனே நடக்கலை. ஸோ இதில் நம்ம என்ன சொல்லலாம், கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இதில் இல்லை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஒரு வேளை கான்ஜுகேட்டடாக அந்த 6 டபுள் பாண்ட் இருந்தது அப்படின்னா இங்கே அமைல் ஆல்கஹால் அண்ட் சோடியம் கூட ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடந்திருக்கணும் ஸ்குவாலின், ஆனால் நடக்கலை. ஸோ அதனால் என்ன சொல்லலாம், ஸ்குவாலின் cannot reduced by sodium and amyl alcohol, so therefore no conjugated double bond present அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? ஸோ இது 4th பாயிண்ட். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, சோடியம் வந்து ஸ்குவாலின் கூட சோடியம் அண்ட் அமைல் ஆல்கஹால் ட்ரீட் பண்ணுறப்போ என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ நான் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குதா இல்லையான்னு. ஸோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கலை. ஸோ ஸ்குவாலினை வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் சோடியம் அண்ட் அமைல் ஆல்கஹால் கூட நடக்கலை. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஃபேக்டாக கேட்கலாம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர்லேயே கூட கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம கான்ஜுகேட்டட் டபுள் பாண்ட் இதில் ப்ரெசென்ட் ஆகலை அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்குவாலினை எடுத்து நம்ம அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட ட்ரீட் பண்ண போகிறோம். சரியா? கூட என்ன அப்படின்னா 1% சல்ஃபூரிக் ஆசிட், அப்படி இல்லைன்னா ஃபார்மிக் ஆசிட் கூட. ஸோ ஸ்குவாலின் எடுத்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் 1% சல்ஃபூரிக் ஆசிட் ஆர் ஃபார்மிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி பைசைக்ளிக் காம்பவுண்ட் ஒன்று, ட்ரைசைக்ளிக் காம்பவுண்ட் ஒன்றும், டெட்ராசைக்ளிக் காம்பவுண்ட் ஒன்றும் ஃபார்ம் ஆகுது. ஸோ பைசைக்ளிக்கில் 4 டபுள் பாண்ட் இருக்க மாதிரி, ட்ரைசைக்ளிக்கில் 3 டபுள் பாண்ட் இருக்க மாதிரி, அண்ட் டெட்ராசைக்ளிக்கில் 2 டபுள் பாண்ட் இருக்க மாதிரி. ஸோ இதை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெர்பினாய்டு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ டெர்பினாய்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட 1% சல்ஃபூரிக் ஆசிட் ஒரு ஃபார்மிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணி பாயில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சைக்ளைஸ்டு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதுலேருந்து நம்ம ஸ்குவாலின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெர்பினாய்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஸ்குவாலின் ட்ரீட்டட் வித் பாய்லிங் அசிட்டிக் ஆன்ஹைட்ரைட் containing 1% of sulfuric acid or formic acid, it gets cyclized to bicyclic, tricyclic and tetracyclic compounds having 4, 3, 2 double bonds. Therefore it is a terpenoid அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதை கூட உங்களுக்கு ஒரு கொஷினை கேட்கலாம். ஸோ ஸ்குவாலின் எடுத்து அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட் கூட இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் அண்ட் ஃபார்மிக் ஆசிட் கூட ட்ரீட் பண்ணுறப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கேட்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன்லேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட கேட்கலாம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து இது நம்ம ஃபர்தராக வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் டெர்பினாய்டு அப்படிங்கிறத. எப்படி அப்படின்னா, நம்ம எந்த விதமான டெர்பினாய்டு எடுத்தும் பைரோலிசிஸ், அதாவது நல்லா ஹீட்டிங் பண்ணுறோம். ஸோ ஹை ஹீட்டிங் பண்ணுறப்போ என்னாகும் அப்படின்னா அமைலின் ஃபார்ம் ஆகும். ஸோ அமைலின் ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆச்சு, நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் ஐசோப்ரீன்ஸ் நிறைய ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதில் அமைலின் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராடக்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம டெர்பினாய்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இந்த ரியாக்ஷனையும் நம்ம பண்ணி பார்த்துருக்கோம், பைரோலிசிஸ் பண்ணி பார்க்குறப்போ. ஸோ அங்கே நமக்கு அமைலின் ஒரு ப்ராடக்டாக ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுலேருந்து ஸ்குவாலின் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டெர்பினாய்டு அப்படிங்கிறது நம்ம ஃபர்தராக கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பாருங்கள், என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்குவாலினை எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணுறோம். அதாவது குரோமைல் குளோரைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ரா குளோரைட் கூட. அப்போ நமக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா 3 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஒன்று ஃபார்மால்டிஹைட், இன்னொன்று சக்சினிக் ஆசிட், இன்னொன்று அசிட்டிக் ஆன்ஹைட்ரேட். ஸோ இந்த மாதிரி 3 கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம ஸ்குவாலின் எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணுறோம் குரோமைல் குளோரைட் அண்ட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ரா குளோரைட் கூட. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை உங்களுக்கு ஒரு கொஷினை கேட்கலாம். ஸோ ஸ்குவாலினை வந்து குரோமைல் குளோரைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கார்பன் டெட்ரா குளோரைட் கூட ட்ரீட் பண்ணுறப்போ என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ ஜிஞ்சிபரேனில் கேட்டிருக்க மாதிரி இப்போ லாஸ்ட் இயர் ஜிஞ்சிபரேன் கேட்டாங்களா, ஸோ அது மாதிரி உங்களுக்கு ஸ்குவாலினில் கூட இந்த தடவை கேட்கலாம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 3 ப்ராடக்டை வச்சு நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா,
ஸ்குவாலினோட ஃப்ராக்மெண்ட்ஸ், அதாவது 3 தனித்தனியாக ஃபார்ம் ஆகுதுன்னா தனித்தனி ஃப்ராக்மெண்ட்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் ஃப்ராக்மெண்ட்ஸ் இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த 3 ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இங்கே இருக்கும். ஏன்னா இங்கே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்குவாலினில் வந்து இந்த 3 கைண்ட் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸு இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். அதாவது இந்த 3 கைண்ட் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸும். ஸோ அதுதான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸ்குவாலின் ஆன் ஆக்சிடேஷன் வித் குரோமல் குளோரைட் இன் கார்பன் டெட்ராக்ளோரைட் yields formaldehyde, succinic acid and acetaldehyde as product. This reveals that squalene contains 3 fragments of these. ஸோ என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து இது ஸோ சி டபுள் பாண்ட் CH2 அப்படிங்கிற ஃப்ராக்மெண்ட் இருக்குது. ஸோ இதை ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப இந்த ஃப்ராக்மெண்ட் ஆக்சிடேஷன் ஆனால் தான் நமக்கு ஃபார்மிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும், ஃபார்மால்டிஹைட். அந்த ஃபார்மால்டிஹைடை ஃபர்தர் ஆக்சிடேஷன் ஆச்சுன்னா ஃபார்மிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகிடும். சரியா? ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட் இருந்தது, அதாவது சி பிரான்ச்சில் மெத்தில் இருக்கும் அண்ட் தென் CH2 இருந்துச்சு அப்படின்னா தான் இதை ஆக்சிடேஷன் பண்ணுறப்போ CH3CHOவை கன்வெர்ட் ஆகும். தட் இஸ் அசிட்டால்டிஹைடாக ஃபார்ம் ஆகும். இந்த ஃப்ராக்மெண்ட் இருந்தால் மட்டும்தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு எந்த விதமான ஃப்ராக்மெண்ட் இங்கே வந்து எந்த குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இது மட்டும்தான் தெரியும். இதில் வந்து மெத்தில் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? ஸோ இங்கே வந்து எனி சப்ஸ்டிடியூட்ஸ் வேணால் இருக்கலாம். நமக்கு கார்பன் டபுள் பாண்ட் CH2 இருக்குங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்மால்டிஹைடை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஆனால் அசிட்டால்டிஹைட் ஃபார்ம் ஆகிறதுலேருந்து இங்கே CH3 இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரியா? ஸோ அடுத்து வந்து சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இங்கே சக்சினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது ஆக்சிடேஷனில் அப்படின்னா அந்த ஃப்ராக்மெண்ட் வந்து இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சக்சினிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ CH2CH2 C டபுள் பாண்ட் OH C டபுள் பாண்ட் OHங்கிற மாதிரி ஆக்சிடேஷன் ஆகி ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இந்த 3 ஃப்ராக்மெண்ட்ஸும் இதில் இருக்குது. இந்த ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரில் எங்கேயோ ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இப்போ ஒரு பாயிண்ட்டாக தெரிஞ்சுக்கிச்சு. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃப்ராக்மெண்ட் என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் இது என்னென்ன ப்ராடக்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறது. ஸோ இது கூட உங்களுக்கு ஒரு கொஷினாக கேட்கலாம். சரியா? ஸோ நிறைய வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா தான் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு கான்செப்டை சொல்லி தருவாங்க. ஸோ ஆனால் இந்த வீடியோவில் வந்து நான் எப்போவுமே என் வீடியோஸில் வந்து நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக தான் வீடியோ கான்செப்டை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பண்ணுவேன். ஸோ அதனால் எப்போவுமே என்னோடய வீடியோ டியூரேஷன் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும். சரியா? சரி, நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். ஸ்குவாலின் ஆன் ஓசனாலிசிஸ். நம்ம ஸ்குவாலின் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஓசனாலிசிஸ் பண்ணுறோம். O3 ஓசனாலிசிஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மிக் ஆசிடு, ஃபார்மால்டிஹைட், ஃபார்மிக் ஆசிட், சக்சினிக் ஆசிட், லேவலோனிக் ஆல்டிஹைட், லேவலோனிக் ஆசிட் அண்ட் மெத்தில் ஹெப்டனோன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் லேவலினிக் ஆசிட். இந்த லேவலினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ இந்த லேவலினிக் ஆசிட் ஃபார்ம் ஆகிறத வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா இது ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான ஒரு கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து இந்த ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது. அதாவது ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்கெலிட்டன் கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து இது ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது இந்த லேவலினிக் ஆசிட் வந்து ஓசனாலிசிஸில் ஃபார்ம் ஆகிறத வச்சு சொல்கிறோம். ஸோ என்ன அப்படின்னா ஸோ இதுதான் இந்த ஃப்ராக்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது நம்ம ஓசனாலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெத்தில் ஹெப்டனோனை ஃபார்ம் பண்ணுது. சரியா? ஸோ அதாவது மெத்தில் ஹெப்டனோன் அப்படிங்கும்போது CH3 இதே ஃப்ராக்மெண்ட் தான். ஸோ இங்கே டபுள் பாண்ட் O CH3 அட்டாச் ஆகிருக்கும். அதாவது இந்த கார்பனுக்கு பதிலாக O ஆக்சிஜன் வந்து அட்டாச் ஆகிடும். சரியா? ஸோ இந்த மெத்தில் ஹெப்டனோன் எகெயின் வந்து நம்ம ஓசனாலிசிஸ் பண்ணுறப்ப என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அசிட்டோனையும் அண்ட் தென் இது என்ன அப்படின்னா லேவலோனிக் ஆல்டிஹைடு. ஸோ CH3CO CH2CH2CHO இதுதான் லேவலோனிக் ஆல்டிஹைட். ஸோ இதை மாலிகுலர் ஃபார்முலாலாம் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த லேவலோனிக் ஆல்டிஹைட் ஃபர்தராக என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா சக்சினிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ சக்சினிக் ஆசிடாக ஃபார்ம் ஆகும். அதுவே லேவலோனிக் ஆசிடும் இங்கே ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த லேவலோனிக் ஆசிடும் எகெயின் வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும்னா சக்சினிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகும். சரியா? அதாவது என்ன அப்படின்னா நம்ம இங்கே ஸ்குவாலினோட ஸ்ட்ரக்சரில் இந்த மாதிரி கார்பன் ஸ்கெலிட்டன் இருந்தால் தான் இங்கே வந்து நம்ம ஸ்குவாலினை ஓசனாலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு இந்த மாதிரி வேரியஸான ப்ராடக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும். என்னெல்லாம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு,
ஃபார்மிக் ஆசிட், சக்சீனிக் ஆசிட், லாவலனிக் ஆல்டிஹைட், லாவலனிக் ஆசிட் அண்ட் மெத்தில் ஹெப்டனோன். ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்குவாலின் எடுத்து ஓசனாலிசிஸ் பண்ணுறோம். அப்போ நமக்கு இந்த ப்ராடக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் மெத்தில் ஹெப்டனோன் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அந்த மெத்தில் ஹெப்டனோன் வந்து எகெயின் ஓசனாலிசிஸ் ஆகி தான் நமக்கு அந்த லாவலனிக் ஆல்டிஹைடை ஃபார்ம் பண்ணுது. அந்த லாவலனிக் ஆல்டிஹைடில் இருந்து தான் நமக்கு சக்சீனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இந்த சக்சீனிக் ஆசிட் வந்து ஃபார்ம் ஆன ஸ்குவாலினை ஓசனாலிசிஸ் பண்ணுறப்பே ஃபார்ம் ஆன லாவலனிக் ஆசிட்ல இருந்தும் ஃபார்ம் ஆகும். சரியா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், எதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, மெத்தில் ஹெப்டனோன் எப்படி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸ்குவாலினை ஓசனாலிசிஸ் பண்ணப்போ ஃபார்ம் ஆச்சு. லாவலனிக் ஆசிடும் வந்து ஸ்குவாலினை ஓசனாலிசிஸ் பண்ணுறப்போ ஃபார்ம் ஆச்சு. சரியா? ஸோ லாவலனிக் ஆல்டிஹைடு வந்து மெத்தில் ஹெப்டனோன் ஃபர்தராக ஓசனாலிசிஸ் ஆகி ஃபார்ம் ஆச்சு. ஸோ அந்த சக்சீனிக் ஆசிட் வந்து லாவலனிக் ஆல்டிஹைட்லேருந்து ஃபார்ம் ஆச்சு. சரியா? ஸோ இப்போ இதில் பார்க்குறப்போ இந்த கார்பன் ஸ்கெலிட்டன் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு இப்படிலாம் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். அதாவது CH3 C CH3 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH2 சிங்கிள் பாண்ட் CH2 C CH3 டபுள் பாண்ட் C. ஸோ இது இருந்ததுன்னா மட்டும்தான். சரியா? ஸோ இதில் நம்ம எதெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அப்படி எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டோம். சக்சீனிக் ஆசிட் சொல்லிட்டோம், லாவலனிக் ஆசிட் சொல்லிட்டோம், மெத்தில் ஹெப்டனோன் சொல்லிட்டோம், லாவலனிக் ஆல்டிஹைட் சொல்லிட்டோம். ஸோ இது மூணு பற்றி நம்ம எதுவுமே பேசல இல்லையா. CO2 தட் இஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைட் அண்ட் ஃபார்மிக் ஆசிட். ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை இங்கே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் உங்ககிட்ட. அதாவது இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மென்ஷன் தட் ஸ்ட்ரக்சர் 1 இந்த ஸ்ட்ரக்சர் படி இதிலிருந்து இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா? ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் படி நம்ம ஓசனாலிசிஸ் ப்ராடக்டான கார்பன் டை ஆக்சைடு, ஃபார்மால்டிஹைடு, ஃபார்மிக் ஆசிட் எல்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இந்த பாயிண்ட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஸ்குவாலினை ஓசனாலிசிஸ் பண்ணப்போ என்ன கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத கேட்கலாம். சரியா? ஸோ எதை ஃபார்ம் ஆகிறத வச்சு நம்ம வந்து இந்த ஸ்கெலிட்டன் கார்பன் ஸ்கெலிட்டனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத கூட உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கேட்கலாம். சரியா? ஸோ லாவலனிக் ஆசிட் ஃபார்மேஷனை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்கெலிட்டன் 1 வந்து ஸ்ட்ரக்சர் 1 வந்து இதில் ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறோம். சரியா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்குவாலின் எடுத்து ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறோம். சரியா? ஸோ அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நமக்கு ஸ்குவாலின்லேருந்து நிறைய மிக்சர் ஆஃப் ஹைட்ரோ கார்பன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அதில் ரொம்ப லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட் இருக்குது. அதாவது லோ பாய்லிங் பாயிண்ட்லேயே வந்து கிடைக்கிற ஹைட்ரோ கார்பன் என்ன அப்படின்னா அமைலின்கிற ஹைட்ரோ கார்பன் லோயஸ்ட் பாய்லிங் பாயிண்ட்லேயே கிடைக்கிது ட்ரை டிஸ்டிலேஷன் பண்ணுறப்போ. ஹை பாய்லிங் பாயிண்டில் கிடைக்கிற ஹைட்ரோ கார்பன் என்னென்னா பிசபோலின் அப்படிங்கிற ஒரு கைண்ட் ஆஃப் ஹைட்ரோ கார்பன். ஸோ இது உங்களுக்கு ஒரு கொஸ்டினை கேட்கலாம். ஸ்குவாலின் எடுத்து டைடிஸ்டிலேஷன் பண்ணுறப்போ என்னென்ன லோ பாய்லிங் பாயிண்ட் இருக்கிறது ஃபார்ம் ஆகும், இல்லை ஹை பாய்லிங் பாயிண்ட் இருக்கிற ஒரு காம்பவுண்ட் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு பிசபோலின் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ ஸ்குவாலினை டிஸ்டிலேஷன் பண்ணுறப்போ தான் ஃபார்ம் ஆகுது. அதனால் பிசபோலினோட கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கெஸ் பண்ணி சொல்லலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? அதாவது இதுதான் பிசபோலினோட கார்பன் ஸ்கெலிட்டன். CH3 கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், ஒரு பிரான்ச் மெத்தில் ஒரு கார்பன் இருக்கும். அண்ட் டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன் பிரான்ச்சாக இருக்கும். டபுள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட். ஸோ இதுதான் பிசபோலினோட கார்பன் ஸ்கெலிட்டனை மட்டும் எழுதியிருக்கோம். சரியா? ஸோ ஹைட்ரஜனில் நம்ம மென்ஷன் பண்ணல. ஓகே. ஸோ அமைலினோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் ரெண்டு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் பிசபோலின் சஜஸ்ட் தட் கார்பன் ஸ்கெலிட்டன் ஆஃப் பிசபோலின் இஸ் ப்ரெசென்ட் இன் ஸ்குவாலின். ஸோ பிசபோலினோட கார்பன் ஸ்கெலிட்டன் வந்து ஸ்குவாலினில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே கன்ஃபார்ம் பண்ணலாம். சரியா? ஸோ அதாவது இந்த மாதிரி. ஸோ இப்போ நம்ம ஹைட்ரஜன் எல்லாம் ஃபில் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்கெலிட்டனில் அப்படியே நம்ம ஹைட்ரஜனை ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணுறோம். CH3 கார்பன், டபுள் பாண்ட் கார்பன், ஹைட்ரஜன், சிங்கிள் பாண்ட். ஸோ ஹைட்ரஜன் மட்டும் அப்படியே ஃபுல்லாக ஃபில் பண்ணுறோம். ஸோ பேலன்ஸ் வந்து நமக்கு அதோட மாலிகுலர் ஃபார்மில் வந்து C30H50ங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இது ஃபுல்லாக ஃபில் பண்ண இது வரைக்கும் CH2 வரைக்கும் இங்கே நம்ம ஃபில் பண்ணது போக பேலன்ஸ் எத்தனை கார்பன் ஹைட்ரஜன் பேலன்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே அது வந்து இங்கே அட்டாச் ஆகிருக்கும் இது கூட அப்படிங்கிறத நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம். ஸோ C15H25 பேலன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இதில் மெத்தில் ஹெப்டனோன் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. அதாவது ஸ்ட்ரக்சர் 1 இதில் கொஞ்சமான ஸ்ட்ரக்சர் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் பாயிண்டில் பார்த்தோம்ல. அந்த ஸ்ட்ரக்சரான மெத்தில் ஹெப்டனோன் ஃப்ராக்மெண்ட் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது வரைக்கும் இருக்கிறது மெத்தில் ஹெப்டனோன் ஃப்ராக்மெண்ட். சரியா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிறது வந்து ஜெரானைல் அசிட்டோட் அப்படின்னு சொல்லுவோம்.
இது வரைக்கும் இருக்கிற ஸ்ட்ரக்சரை வந்து ஜெரானைல் அசிட்டோன்னு சொல்லுவோம். ஸோ இதில் 2 கைண்ட் ஆஃப் ஃப்ராக்மெண்ட் இருக்குது. மெத்தில் ஹெப்டனோன் ஃப்ராக்மெண்ட்டும் ஜெரானைல் அசிட்டோன் ஃப்ராக்மெண்ட்டும் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதாவது நம்ம இங்கே பார்த்த மெத்தில் ஹெப்டனோன் ஃப்ராக்மெண்ட் வந்து இதில் இப்போ நம்ம பார்த்த ஸ்ட்ரக்சரில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது. கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் சிஹெச் சிங்கிள் பாண்ட் CH2 ட்வைஸ் கார்பன் மெத்தில் CH2 ட்வைஸ் அங்கே இருக்கும். இது வரைக்கும் ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருக்கிறது மெத்தில் ஹெப்டனோன் ஃப்ராக்மெண்ட். இது வரைக்கும் இருக்கிறது இந்த CH3 வரைக்கும் இருக்கிறது இங்கே ஆக்சிஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஜெரானைல் அசிட்டோன் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். ஓசனாலிசிஸ், அதாவது டெக்காஹைட்ரோஸ்குவாலின் எடுத்து ஓசனாலிசிஸ் பண்ணுறோம். டெக்காஹைட்ரோஸ்குவாலின் அப்படிங்கும்போது C30H60 டெக்காஹைட்ரோஸ்குவாலின். ஸோ அதை எடுத்து நம்ம ஓசனாலிசிஸ் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா ஒரு 6 கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு கொஷினில் கேட்கலாம். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது.